மகளே இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, வைல்ட் கார்ட் என்ட்ரி. பிரஜன் சாண்ட்ரா ஆல்ரெடி உள்ள போயிட்டு பயங்கர சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அமித் அமித் பார்கவ் அவர் இருக்கிறார்ல, அவரு என்ன பண்ணுவாரு? திவ்யா கணேஷ் என்ன பண்ணுவாரு? அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசும் பார்க்கலாம். தெளிவான விளக்கங்களோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. BB9ல யாருக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. இந்த அமித் பார்கவ் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு ஆல்ரெடி வெளியில ஷோல கேட்கும்போதே நான் பெருசா ஒண்ணும் பேச மாட்டேன். பட் உள்ள போயிட்டு பயங்கரமான சம்பவம் பண்ணுவேன். பேச்சுல காட்ட மாட்டேன். செயல்ல காட்டுவேன்னு சொல்றாங்க. அதே பிரஜன் சாண்ட்ராவெல்லாம் பார்த்துட்டு உள்ள போய் நான் பயங்கரமா முகத்திரைய கிழிப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒட்டப்பேன். என்னைக்கு இந்த அன்பு கேங்க நான் உடைக்கிறனோ, அப்பயே நான் ஜெயிச்சுட்டதா அர்த்தம். அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவர் பில்டப் குடுத்துட்டு போறாங்க. ஓவர் பில்டப் குடுத்துட்டு போறவங்க உள்ள போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி கண்டென்ட் ஒரே ட்ராக்ல இருக்கிற அவங்கள உடைச்சு வேற ட்ராக்குக்கு மாத்தி விடணும். அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திவ்யா கணேஷ் அந்த திவ்யா கணேஷ் போனதுக்கு அப்புறம் என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னீங்கன்னா, கம்ருதீனோட கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. திவ்யா கணேஷ் போனதுக்கு அப்புறம் கம்ருதீனோட கேம் எல்லாம் மாறும். ஒண்ணுமே இல்லைங்க. திவ்யா கணேஷ் போயிட்டு கமருதீன் கிட்ட போயிட்டு, "நீ வெளியில எப்படி தெரியுது தெரியுமா? விஜய் பார்வதிக்கு அப்படியே சொம்பு தூக்கிட்டு இருக்கிற ரோல் மாதிரி தெரியுற. உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு. கேம் எல்லாமே நீ சூப்பரா விளையாடுற. தயவு செஞ்சு இந்த டீம் விஜய் பார்வதி அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு நபரையும் தொத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுப்போட்டு தனியா ஆடு. செம்மையா ஆட போற. உனக்குன்னு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. இதுல கமருதீன் உடஞ்சுதான் கேம் அடுத்த கட்டத்துக்கு மாறலையா? இதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிய, கன்டென்ட்ட குடுத்து, இவங்கள போய் நீங்க டார்கெட் வச்சு அடிங்க. இவங்களுக்கு இத புரிய வைங்க. இவங்களுக்கு இத சொல்லுங்க அப்படின்னு தட்டி விட்டுருக்காங்க. வைல்ட் கார்டு போய் கம்பல்சரி அவங்களுடைய வேலைகள செய்வாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு 1, 2, 3 இந்த ஒரு 2, 3 நாளைக்கு இவங்க பயங்கரமா வேலைகள் இருக்கும். உள்ள போயிட்டு ஒவ்வொரு ஆளையும் பிரைன் வாஷ் பண்ணி ஒட்டச்சு விடுவாங்க. அதுல உடை விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடைபட்டால் கேம் மாறும். அவங்க மனநிலை சேஞ்ச் ஆகி, இல்ல இவங்க சொல்றது கரெக்ட்டு. வெளியில கேம பார்த்துட்டு வந்திருக்காங்க. நாம தப்பா நடந்துக்கிட்ட மாட்டிருக்குது. நம்ம தப்பா போர்ட்ரேட் ஆயிருக்கிறோம். நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா கேம் மாறும். நீ யாரு சொல்றது? நீ சொல்லிட்டியா நான் அப்படியே மாறிருவேனா? இது என்னோட ரியாலிட்டி. இதான் என்னோட ஒரிஜினல். நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கேம் மாறாது. இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள போயிருக்காங்க. கம்பல்சரி கேம் அடுத்த கட்டத்துக்கு மாறுனா பிபி பக்காவா போகும். இல்ல நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படியே இதே உழப்பிட்டே இருந்தாங்கன்னா, கம்பல்சரி கேம் மாறாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. யார் யாரு BB9ல வொர்ஸ்ட், பெஸ்ட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல BB9 பத்தின லைவ் அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ண பிரச்சனை இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தடுத்து BB9 லைவ் அப்டேட்ல சந்திக்கலாம். பை மக்களே. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும்.